ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 2 கேம் பிளே தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி ஐஸ்கிரீம் 1 கேம் பிளே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், கேமுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ கேமுக்குள்ளே வந்த உடனே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ காமிக்கிறாங்க. எதுக்குடா இந்த ஃபோட்டோ காமிக்கிறீங்க? ஓகே, ராடு. ஓகே, நம்ம தானா? ஸோ நம்ம ஃபுல்லாக தலைவலியில் இருக்க போட்டிருக்கேன். இவனுங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, போய் மாட்டிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்னடா இது வந்து போன டைம் கொடுத்த ட்ராஃபி போட்டிருக்கு. ஸோ போன டைம் கொடுத்தாம பார்த்தீங்களா? ஸோ கடைசியில் வந்து வின் பண்ண உடனே, அதாவது கேமை கம்ப்ளீட் பண்ண உடனே கொடுத்தானுங்க. சரி, ஓகே, பிளாங்கெட் எடுத்துகிட்டு கீழே போகணுமா? ஓகே, என்னடா அது? வாட் ஹேப்பன்ட்? ஓகே, யாரா அது கைஸ்? அது வந்து லிஸு, அதாவது சார்லியோட தங்கச்சி. ஓகே, பாய்ஸ் எல்லாம் சீக்ரெட் லேயரில் இருக்காங்களா? ஓகே, சார்லி வந்து என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆள் வந்து தேவைலாம் மாட்டிக்கிச்சு. அதை நம்பால் கிடையாது, அதாவது சார்லியோட தங்கச்சி கைஸ். ஸோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சார்லியோட தங்கச்சி. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். போன டைம் பார்த்திங்கன்னா ஸோ இவன் அண்ணன் பார்த்திங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டு இருப்பான் இந்த ஐஸ்கிரீம் மண்டைங்கிட்ட. ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சார்லி வந்து என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான்னா. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லேயரில் இருக்காங்க, சீக்ரெட் லேயரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா லேயரு? ஓகே, இப்போ நம்ம முதல்ல வேலையாக சிமெண்ட்ரி போய்டும். ஸோ சிமெண்ட்ரியில் தான் வேலை நம்மளுக்கு. ஸோ சிமெண்ட்ரி போயிட்டு அந்த இடத்துல ஒரு கீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு கீ கொண்டு வந்துடுவோம். ஓகே, என்ன போடுறாங்க? மார்ச் 1954. ஓகே, ஏதோ ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்காங்க கைஸ், அதுவும் கிளாஸ் ரூமில். ஓகே, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் நான் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் நான் ஃபேட்டாக இருக்கேன், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, நான் ரீசெண்டாக எங்கள் அப்பாவோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணேன். ஓகே கேஸ், இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவனை சப்பின்னு சொல்லிட்டு இவனை கலாய்க்கிறாங்க. ஸோ அதனால தான் பையன் பார்த்திங்கன்னா அழுகிறான். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட ஐஸ்கிரீமை தான் ட்ரை பண்ணானா. டேய், அதுக்கு தாண்டா தேவையில்லாமல் போயிட்டு பிரச்சனையை வேலைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓகே, ஓவராக ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் போட்டிருக்கு, குண்டு பையன் ஆகிட்டான். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓகே, வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கீ இருக்கும். ஸோ இது வந்து முதல்ல எடுத்துங்க. வந்த உடனே இந்த வேலையை மட்டும் பார்த்துருங்க மக்களே. ஓகே, இதை எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வேலையாக நம்ம வந்து ஸ்டாலுக்கு போகணும். ஸோ ஸ்டால்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலுக்கு போக தேவையில்லை. ஓகே, வந்தாச்சு கைஸ். ஓகே, ஸ்டாலில் பார்த்திங்கன்னா அடுத்து ஐஸ்கிரீம் 3ல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் இருக்குது கைஸ். வந்துட்டான்டா. ஸோ இங்கே தான் இருக்கான். பைபிளை பார்த்திங்கன்னா நம்மளை வந்து துரத்தி அடிப்பானே இங்கே. ஓகே, இங்கே வரலை. ஓகே, வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். டூல் பாக்ஸில் வந்து பிளேயர்ஸ்ன்னு ஒன்று கிடைக்கும் கைஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி வந்துடுங்க. ஓகே, இப்படி ஓடி வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் கைஸ். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேண்டல் இருக்கும். ஸோ கேண்டல் வந்து எடுத்துங்க. ஸோ இவன் எங்கே இருக்கான்? அடப்பா, இங்கே தான் இருக்கியா? ஓகே, தூக்கி போட்டுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்த விட்டு இப்போ இடத்த காலி பண்ணி போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு நம்மளுக்கு தேவையானதெல்லாம். ஓகே, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம எங்கே போகணும்? இப்போ சர்க்கஸ் போகணும் கைஸ். ஸோ சர்க்கஸில் தான் நம்மளுக்கு வேலை. ஸோ போயிட்டு சர்க்கஸில் வந்து சர்க்கஸ் காமிக்க வேண்டியதான். ஓகே, இவனுங்க வேறு இதை வந்து கட்சியாக காமிக்கிறாங்களா? இதை பார்த்தாலே எரிச்சலாகுது. எல்லாத்துக்கும் ஒரு கட்சினாடா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராஷ் பின்னில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பசங்கள்லாம் வந்து இங்கே தான் இருக்கானுங்க. ஸோ இந்த இருக்கானு பார்த்திங்களா? ஸோ இங்கே நிற்கிறானுங்க. ஆனால் அவன் தங்கச்சியை வந்து கடத்திட்டு போயிட்டான். அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரில. இங்கே வந்து மீட்டிங் போட்டுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. ஐயோ, எங்கேருந்துடா வந்த? ஓகே கைஸ், மாட்டிக்கிட்டோம். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் லைஃப் இருக்குது. அப்டேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டானுங்க கைஸ். நம்ம வந்து எத்தனை தடவை தோற்றாலும் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துடலாம், அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கானுங்க. ஓகே, அதான் கைஸ், நம்ம வந்து அந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கானுங்களே. ஸோ நம்ம வந்து அவனுங்கிட்ட போகணுன்னாக்கா நம்ம வந்து சீக்ரெட் பாஸ் வந்து இது பண்ணணுமா, கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணுமா. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா அவனுக்கிட்ட வந்து பேச முடியுமா. ஓகே, டேய், ஆனால் அப்பாயின்மெண்ட் எடுத்துருவான்ற மாதிரி சொல்கிறீங்கடா. டேய், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்டா, இன்னும் என்கிட்டே அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்களாடா. ஓகே, இவன் எங்கே இருக்கான்? டே ஐஸ்கிரீம் முடியா?
ஓகே அந்த பக்கம் இருக்கான் கைஸ், அந்த பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். சொப்பன சுந்தரி போடா அங்கிட்டு. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுவோம், சர்க்கஸ் தான். ஓகே இப்போ வந்து போயிட்டு நம்ம வந்து ட்ராஷில் பார்த்திங்கன்னா அந்த பாஸ் வந்து இருக்கும் கைஸ். எவனோ ஒரு பைத்தியக்காரன் பார்த்திங்கன்னா பாஸை வாங்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. அதுவும் ஸ்பெஷல் பாஸு. ஸோ ஸ்பெஷல் பாஸ் எடுத்துகிட்டு வந்து குப்பையில் போட்டு வச்சுருப்பான். நம்ம வந்து எடுக்கணும். இங்கே தான் கைஸ் இருக்கான். அட பாவி, இங்கே தான் வந்து மாட்டினேன் இதுக்கு முன்னாடி. ஓகே இந்த லாஸ்ட்டில் ஒரு இது இருக்குது, இங்கேருந்து பார்த்துட்டு வந்துடுவாருங்க. ஸோ இந்த பைத்தியக்காரன் பார்த்திங்கன்னா இங்கே தான் துரத்திக்கிட்டு இருக்கான். ஓகே பாடுறா சீக்கிரம் பாடுறா. ஓகே பாரு டக்குன்னு பாடுறாடே. ஓகே இருக்கா இல்லை. ஓகே கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் போய்டும். ஓகே ஈவன் அந்த மாதிரி இவனையும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஏமாற்றிடலாம். ஓகே பொறுமையாக தான் நடந்து வரான். ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த பக்கம் 2 ட்ராஷ் பின் இருக்குது. பட் ஆனால் அதில் செக் பண்ண விட மாட்டேங்கிறான். ஓகே இருங்க, இதுக்குள்ளே செக் பண்ணுவோம். அடா என்னடா இது. ஓகே இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காடா கைஸ், வரான் கைஸ். பைத்தியக்காரன் அங்கே போயிட்டுருக்கானா? சரி ஓகே போட்டோம். சரி ஓகே இதில் இருக்கா செக் பண்ணுவோம். போன டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராஷ் பின்னில் வந்து இதை கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். என்னடா அது, கோடை கண்டுபிடிச்சோம். இங்கே இருக்க பாருங்கள், கார்டு கிடச்சிருச்சு. சூப்பர், ஸ்பெஷல் பாஸ். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனோம். அப்போ தான் நம்மளை வந்து உள்ளே விடுவானுங்க. பைத்தியக்காரனுங்க. ஏண்டா உன் தங்கச்சி அங்கே கடத்தி வச்சுருக்கான் அவன் ராடு. நீ பார்த்தா இங்கே மிச்சர் சாப்பிட்டு என்ன சொல்கிறான்? கண்ணை வச்சு விட்றாதராப்பா. ஓகே வெல்கம் டு சீக்ரெட் லேயரா. போடா பைத்தியக்காரா. ஓகே இவன் அப்படி உட்காந்துருக்கான். டே தம்பி உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? ஓகே வாட்ஸ்அப்பா. ஓகே இவன் எதோ கண்டுபிடிச்சானா? ஓகே ஓகேடா. ஓகே இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் வந்து ஏதோ கண்டுபிடிச்சானா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாக்கா. இங்கே தான் வச்சுருக்கான் பைத்தியக்கார பைய. ஓகே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாக்கா வந்து அது தரானா. அது வந்து எனக்கு யூஸ் ஆகுமா அப்படி சொல்கிறான். எனக்கு யூஸ் ஆகுறது என்னடா அது கைஸ்? எனக்கு யூஸ் ஆகுறது ஏதோ ஒரு பொருள் இருக்குன்றான். ஆனால் எனக்கு யூஸ் ஆகுறது என்ன இருக்குது? ஓகே ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்கும் கைஸ். எங்கடா ஹேங்கர் இருக்கும். ஸோ ஹேங்கரை எடுத்துக்குவோம். ஹேங்கரை. ஸோ ஹேங்கர் எடுத்துகிட்டு நம்ம வந்து போக வேண்டியதான். ஓகே போடா சீக்கிரம் போடா. ஓகே ஃபாஸ்ட்டாக போடா. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கீழே போகணும். ஸோ இந்த இடத்த விட்டு ஆடப்பாவி ஒன்றும் ஆகலை பாருங்களேன். ஸோ அவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சு ஒன்றும் ஆகலை. சரி ஓகே இப்போ வந்து நம்ம கீ கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அந்த கீ வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். எங்கடா கீயே? ஓகே அது பார்த்திங்கன்னா இந்த கேட் ஃபுட்டுக்கான கீ தான். ஸோ ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கும் கைஸ். அந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணாக்கா நம்மளுக்கு கேட் ஃபுட் கிடைக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கேட் ஃபுட்டு தான் தேவைப்படுது. அது வந்து போக சொல்கிறேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா. சரி தேவையில்லாமல் இவங்ககிட்டயே போய் மாட்டேன். சரி விடுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இப்போ என்ன பண்ணுறது? ஏதாச்சும் வழி இருக்காடா? ஓகே வழி ஏதாச்சும் இருக்கா? ஓகே இங்கே எதுவும் வர முடியாது போல் இருக்கு. இங்கே தான் கைஸ் வந்துட்டான்டா பைத்தியக்கார பைய. ஓகே ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணி போயிட வேண்டியதான். ஓடிடுறா ஜம்ப்பு. ஓகே ஐஸ்கிரீம் வண்டி அந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்படி போயிட வேண்டியதான். சர்க்கஸு போடா. கீ எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து உள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராயர் இருக்கும். ட்ராயரில் பார்த்திங்கன்னா கேட் ஃபுட் இருக்கும். ஸோ இந்த கேட் ஃபுட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே இந்த கேட் ஃபுட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு போயிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து சினிமாவுக்கு போகணும். ஸோ சினிமாவுக்கு கிளம்பி போயிட வேண்டியதான். ஓகே தூக்கி போடு உள்ள. ஓகே இவன் வேறு துரத்திக்கிட்டே இருக்கானா? ஸோ துரத்திக்கிட்டே இருந்தால் நம்மளால் பார்த்திங்கன்னா உள்ளே ஏற முடியாது. இவன் வேறு டே கம்முன்றா, நீ வேறு கட்டுப்பித்ததரா. ஓகே போக முடியாதா? சேஸை விட்டு வெளியே போகணுமா? ஸோ இவன் வந்து சேஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான்ல. ஓகே எங்கடா இருக்கு? அங்கே இருக்காங்க பார்த்துருக்க போகிறான். அப்புறமா மறுபடியும் வந்து சேஸ் பண்ணுவான். ஸோ சேஸ் பண்ணாக்கா நம்மளால் வந்து உள்ளே போக முடியாது. வராங்க இங்கே தான் வரான். ஓகே லாலிபாப் பண்ணி அப்போடா அங்கிட்டு. ஓகே என்ன கைஸ் பண்ணுறான்? அங்கே நிற்கிறான் கைஸ். அங்கே நில்லு. இப்போ ஐயோ மிஸ் ஆகிடுச்சுடா. ஓடிடா. மாட்டிக்கிட்டேன்டா. சரி எத்தனை தடவை இவன்ட்ட மாட்டுறேன் பாருங்களேன். சரி விடுங்க. எத்தனை தடவை மாட்டினாலும் நம்ம வந்து திறந்த மாட்டேங்கிறோமே. 3 தடவை மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே இதை வச்சு பண்ண முடியுமாடா? ஹேமர் இருக்குது. ஹேமர் வச்சு என்ன பண்ணுறது? ஓடுறா இதை என்ன பண்ணுறது? ஓகே ஓகே உடச்சிட்டு வாடா. ஓகே ஹேமரை வச்சு அந்த கண்ணாடி உடைச்சாலே போயிருக்கலாம். இந்நேரத்துக்கு கஷ்டப்பட்டு இதை உடச்சிக்கிட்டு இருக்கான்.
சரி விடுங்க. ஓகே ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறா. ஓகே இப்போ வந்து வண்டி சர்க்கஸு. ஆனால் ஒரு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்களேன். சர்க்கஸ் இதுக்கு சர்க்கஸ் கிடையாது. இப்போ நம்ம எங்கே போகணும்? கேட் ஃபுட் எடுத்துக்கிட்டே தானே. கேட் ஃபுட் எங்கடா? இருக்குது கேட் ஃபுட் இருக்குன்னா அப்போது நம்ம சிமெண்ட்ரி போயிடுவோங்க. சிமெண்ட்ரி போயிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். ஓகே சிமெண்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட் வரும் கைஸ். அந்த கேட்டை வந்து எடுக்கணும். இப்போது எங்கே இதை கேட் ஃபுட் எடுத்துகிட்டு சிமெண்ட்ரி இங்கே தான் கைஸ். இந்த இடத்துல போய் வச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு கேட் வரும். ஸோ அந்த கேட் வந்து பிடிச்சிட்டு போகணும். ஓகே இவன் வரானா எங்கே? ஓகே கேட்டு வந்துருச்சா? கேட்டு நீ அப்புறம் சாப்பிடு, எனக்கு ஒன்றைய வச்சு நிறைய வேலை இருக்குவா. ஓகே க்ளோஸ் பண்ணி மறுபடியும் சினிமா. ஸோ சினிமாவுக்கு போனீங்கன்னா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு மாதிரியே அங்கே வந்து ஒரு அலாரம் கிளாக் இருக்கும் கைஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலாரம் கிளாக் பொம்மை ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த இதில் ஸோ சினிமாவில் ஓகே இந்த கேட்டு மாதிரியே. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த இதை தான் எடுக்கணும். ஓகே இப்போ இங்கே இருக்கானே என்ன இருக்கியாடா? சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பான். ஸோ இந்த அலாரம் கிளாக் தான் எடுக்கணும். இந்த பொம்மையை வச்சுட்டு இந்த பூனையை வச்சுட்டு பொம்மையை எடுத்து வந்தாச்சு. சரி ஓகே இப்போ வந்து குரோபர் குரோபரை மாட்டக்கூடாது ஓடிரு. ஓகே கைஸ் இந்த குரோபர் வச்சு இப்போ நம்ம இந்த கார் டிக்கியில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃப்யூம்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குங்க கைஸ். அதான் வேணும் இப்போது. ஓகே இருக்காடா? இல்லை நீங்களா வேறு நீ எங்கடா திடீர்னு வர? ஐயோ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட மாட்டுறேன் கைஸ். எல்லா தடவையும் இதோட 4வது தடவையா 5வது தடவையா எத்தனாவது தடவை மாட்டுறேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் போல இவங்ககிட்ட. ஓகே வெளியே வாடா. என்னடா இது மடி ஹேமரா? இதுக்கிட்ட ஹேமர் கொடுத்துறீங்க? ஓ மடி அடைச்சி வச்சிட்டானா? சரி ஓகே இது க்ளோஸ் பண்ணி இதை தள்ளி விட்றா. ஓகே உடச்சி விடு. எத்தனை தடவை உடைச்சாலும் வருவாடா. ஓகே குதிச்சிடை. இப்போ வந்து மறுபடியும் வந்து சர்க்கஸா சினிமா போ. பட் ஆனால் இவன் வந்து நல்லா டிரைவிங் வேலை மட்டும் பண்ணுறான் கைஸ். அதாவது ராடு நம்மளுக்கு டிரைவராக நல்லா வேலை செய்யணுடா. ஓகே க்ளோஸ். ஓகே இப்போ வந்து இங்கே தான் நான் போட்டேன் குரோபாரு. குரோபாரு. ஓகே இப்போ வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இவன் வேறு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாது. திடீர் பின்னாடி வந்து பிடிக்கிறான். சத்தமே போடாமல் வரான் கைஸ். அதான் கைஸ் பிரச்சனையே. ஓகே இட்ஸ் எம்டியா? என்னடா எம்டின்றீங்க? ஏதாச்சும் கொடுங்கடா. இதுக்குள்ளே ஏதாச்சும் கொடுக்கணும். கொடுக்க மாட்டானுங்க போல் இருக்கே. ஓகே இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஒன்று இருக்கு. இது ஓப்பன் பண்ணு. ஓகே அவன் பின்னாடி மட்டும் வரக்கூடாது. திடீர்னு பின்னாடி வரான். ஓகே உள்ளே என்ன இருக்குது? எதுவும் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்காடா? இதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே இது ஓப்பன் பண்ண முடியல. ஓகே இது ஓப்பன் பண்ண முடியுது கைஸ். இதான் கடைசி. ஓகே பக்கத்தில் தான் இருக்கான் போல் இருக்கு கைஸ். சத்தம் கேட்குது எனக்கு. இங்கே இருக்குது கைஸ். ஓகே நம்மளுக்கு தேவையான பொருள் கிடச்சிருச்சு. அதாவது பர்ஃப்யூம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த மைக்கு கிட்டே கொடுக்கணும். அவன் வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் வச்சுருக்கேன்னா எது வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் மொக்க பண்ணி விட்டாக்கா அப்புறம் அவன் இழுத்து போட்டு அடிக்க வேண்டியது அவனை. ஓகே ஏதோ நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்குன்ற மாதிரி சொன்னால். பட் நான் என்ன பொருள்னு சொல்லல. ஓகே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆலன் கீ இருக்கும். ஆலன் கீ தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஆலன் கீ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே தான் கைஸ் இருக்கும். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குமே. இங்கே இருக்குது. இதுக்குள்ளே இல்லை. இப்போ நான் அந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இருக்காடா? இருக்குது கைஸ். ஆலன் கீ. ஓகே ஆலன் கீ எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து போக வேண்டிய வேலை தான். ஓகே இப்போ வந்து எங்கே இருக்கான்? ஓகே இப்போ வந்து கிறிஸ்மஸா இதுக்கிட்ட போடா, சர்க்கஸ் கிட்ட. கைஸ் இன்றைக்கி ரொம்ப வாயு உலருது கைஸ். நான் 2 மணிக்கு உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வந்து ஆலன் கீ எடுத்துகிட்டு நம்ம வந்து எங்கே போனோன்னா ஸோ இந்த பக்கம் ஒரு கடை இருக்கும் கைஸ். எங்கடா கடை? இந்த லாஸ்ட்டில் இருக்க கடைக்கு போகணும். ஸோ இதை வந்து இங்கே தூக்கி போட்டுருங்க. ஸோ இது வந்து அப்புறமா தான் நம்மளுக்கு தேவைப்படும். இவன் வேறு பார்த்துறான்டா பெண்ணையா போடாங்கிட்டு. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஸோ அந்த பர்ஃப்யூம் இருக்குது பார்த்தீங்களா? பர்ஃப்யூம் எங்கடா? பர்ஃப்யூமே மாட்டிக்க போகிறோம். ஓடிரு. ஓகே எங்கே போனா? அங்கே தான் கைஸ் இருக்கான். பைத்தியக்கார பையில போடாங்கிட்டு. ஓகே இருங்க ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். ஓகே வரான் கைஸ் பின்னாடி தான் வரான். ஓகே அங்கே நின்ட்டான போல் இருக்கு. எனக்கு உள்ளே விடுங்கடா.
ஓகே இப்போ இவன்கிட்ட கொடுத்தாக்க இவன் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளாக கொடுப்பான். ஓகே இதை வச்சுக்கடா. ஓகே இது என்ன கொடுத்துருக்கான் இருங்க. ஓகே என்ன இது டோர் நம்பா? டோர் நம்ப கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே நம்மளுக்கு தேவைப்படும் தான். ஓகே இதுவாடா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய பொருள்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே ஏதோ ஒன்று கொடுத்தானே அது போதும். இப்போது போயிட்டு நம்ம வந்து ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வரணும் கைஸ். அசால்ட்டாக தூக்கிட்டு வரணும். ஓகே இவன் வேறு துரத்துறான்டா. சரி ஓகே இருங்க நம்ம இப்போ வந்து மேலே போய்டுவோம். மேலே தான் நம்ம வந்து இதை வச்சோம்ல, ஸோ அந்த ஹேங்கர் போட்டோம்ல, ஸோ ஹேங்கர் எடுத்துகிட்டு ஏறா இந்த ஹேங்கர் எடுத்துகிட்டு மேலே போகணும். இப்போது மேலே போனாக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒயர் இருக்கும். ஒயர்கிட்ட போயிட்டு கரெக்டாக இதுக்குள்ளே குதி. ஐயோ மிஸ் ஆகிடுச்சுடா. அச்சோ மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த அந்த சர்க்கஸ்குள்ளே வந்து குதிக்கணும். மிஸ் ஆகிட்டேன். சரி விடுங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஓகே இவன் எங்கே இருக்கான்? கைஸ் இந்த பைத்தியக்கார பாருங்கள் அங்கேயே தான் இருக்கான். இங்கே தான்டா இருக்கேன். முடிஞ்சால் வந்து போடுறா வாடா இங்கே. ஓகே வரமாட்டான். ஓகே அவனுக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரியும், அதான் வரமாட்டான். சரி ஓகே இப்போயாச்சும் கரெக்டாக குதிச்சு விட்றா. ஓகே இது கரெக்டாக வந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு இதை வந்து தள்ளி விட்டாக்க இந்த பக்கம் வந்து ஒரு சிவர் போகும். ஸோ சிவருக்குள்ள ஊதி ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேவ் மாதிரி போகும் கைஸ். இதுதான் கைஸ். இப்போ வந்து இந்த வழியாக போனீங்கன்னா ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த கடை இருந்தது பார்த்திங்களா, ஸோ அந்த கடைக்கு கீழே வந்துடுவோம். ஓகே இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ இப்போ வந்து மேலே போகணும். மேலே போயிட்டு அந்த ஆலன் கீ பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். ஓகே இங்கே தானே. ஓகே என்ன இது வந்தது? ஓகே ஒன்றும் இல்லை. ஓகே இதை ஓப்பன் பண்ணி விட்றா. ஓப்பன். ஓகே இவன் எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கான் போல் இருக்கு. சத்தம் கேட்குது. எங்கடா? ஓகே ஆலன் கீ ஏறா இது. ஓகே அவன் எங்கேயோ இருக்கான் போல் இருக்கு. க்ளோஸ் பண்ணி விடு. ஓகே இப்போ போயிட்டு கீழே போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும் கீஸ். இந்த சிலிண்டர் அழகாக தூக்கிட்டு வரணும். ஓகே சிலிண்டர் ஓப்பன் ஏறா இதை. ஓகே இது வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ இது தான் ரொம்ப முக்கியமே. ஓகே இப்போ இவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். தேவைலாம் போய் மாட்டிக்கூடாது. ஓகே அவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ஓகே அவன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஏறாட்டையப்பா. ஓகே இப்போ வந்து எல்லாமே கிடச்சிடுச்சு கைஸ். நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ வந்து சிமெண்ட்ரு போக வேண்டியதான். ஸோ சிமெண்ட்ரு போய்ட்டு நெக்ஸ்ட் வேலையை வந்து பார்க்க வேண்டியதான் கைஸ். ஓகே ராட் தான் கைஸ் பயங்கரமாக கார் ஓட்டுறான். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இங்கே சிமெண்ட்ரு வந்தாச்சா. ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் சிலிண்டர் வந்து தூக்கிட்டு போகணும் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேண்டில் எடுத்துக்கணும். ஸோ இந்த கேண்டில் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜோசப் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராடோட மூஞ்சி போட்டு ஒரு இது கிடைக்கும். ஸோ ஒரு கலர் இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு கேண்டில் வச்சிடணும். ஸோ அது வந்து ராடு கிடையாது, ராடோட அப்பா. ஸோ அந்த இடத்துக்கு ராடு போனாக்கா ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு மெழுகுவத்தி ஏற்றுவாங்க. மெழுகுவத்தி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா தீப்பெட்டி பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சுருவான். ஸோ நம்மளுக்கு அந்த தீப்பெட்டி தான் தேவைப்படுது. அது அங்கே வைக்கிறேன் பாருங்கள். ஓகே வைக்கட்டும். ஓகே அதுக்கப்புறம் அவன் வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து இந்த பக்கம் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இது அலாரம் கிளாக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கணும். பட் இவன் எங்கே இருக்கான்? ஓகே சார் அந்த பக்கம் போயிட்டான். சூப்பர். இப்போ அது இந்த எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சிரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தீப்பெட்டி. ஸோ இங்கே தான் இருந்தது. ஏறா இந்த தீப்பெட்டியை. ஓகே இந்த தீப்பெட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு கரெக்டாக இந்த பக்கம் வச்சிடுவோம். ஸோ வச்சுட்டு ஆன் பண்ணி விட்றணும். ஸோ ஆன் பண்ணி விட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் கழித்து வெடிச்சிடும் கைஸ் அது. ஸோ அது வெடிக்கணும். ஓகே வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சா பின்னாடி பார்த்திங்கன்னா சர்ச் மாதிரி ஒரு இது இருக்கும் கைஸ். சர்ச்சு கிடையாது சாரி. ஸோ சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூம் வந்து அன்லாக் ஆகிடும். நம்ம வந்து அந்த வழியாக போகலாம். இதோ அந்த பைத்தியக்காரன் பாருங்க அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் அங்கே என்னடா கேமரா வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வாடா. ஐயோ என்ன இதுடா போடா வெண்ண. ஓகே இப்போ வந்து இப்படியே போயிட வேண்டியதான். ஸோ போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது ட்ரா இருக்கும் கைஸ். இந்த ட்ராக்கு தான் இந்த இது. ஸோ இதை எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன செஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஜிக்கு கீஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேஜிக்கு வந்து கிடச்சிருச்சு. பைத்தியக்காரன் வந்து பார்த்துட்டான் கைஸ். ஓடிரா கைஸ் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அப்படியே இதுக்கு போக வேண்டியதான். ஓகே சேஸில் இருக்குமா? ஓகே இப்போ வந்து நெய்பர்ஹுட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சுது. ஓகே கைஸ் எப்படியோ நம்ம வந்து நம்மளோட லிஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றியாச்சு. லிஸ்ஸு ஓகே ஜம்ப் பண்ணு. ஐயோ லிஸ்ஸு வந்து ஜம்ப் பண்ணவே இல்லை.
ஓகே. அடி பாவி பைத்தியக்காரி. கைஸ் லிஸ்ஸு வந்து குதிச்சாக்கா அடிபட்டுரும் சொல்லிட்டு குதிக்கலையா, மறுபடியும் அதுக்குள்ளே போயிடுச்சு. பைத்தியக்காரி கைஸ் லிஸ்ஸு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டேய் நீங்களாச்சும் போய் காப்பாற்றுங்கடா, வண்டி வருது போடுறா. ஓகே லிஸ் இருக்க பாரு சார்லி. டேய் வண்டி நிற்கிது போடுறா, போய் காப்பாற்றுங்கடா யாராச்சும். ஐயோ பார்த்துட்டா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அடா பாவி. டே கண்ணை வச்சு சுட்றா டேய். ஓப்பன் பண்ணு. அடா பாவி. அடா பாவிகளா. டே கன்று வச்சுட்டு சுட வேண்டியதானடா அந்த ராடை. பைத்தியக்காரன் கைஸ் அவனுக்கு. ஓகே என்ன இது கைஸ், ஏதோ லெட்ரு. ஐ லவ் யூ ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஐ சா ஐ ஹோப் யூ ஃபீல் த சேம். அடா பாவி லவ் லெட்டராடா இது. பைத்தியக்காரா கைஸ். மைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இத்தனை நாளாக. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ஸை. அடா பாவிகளா. டே இது சொல்லவே இல்லையாடா. இது கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது கைஸ். அந்த சார்லி பாருங்களேன், கன்று வச்சுருந்தா தானே இந்த ராடை வந்தோடனே மண்டையில் சுட வேண்டியதானே. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஸ்டன் ஆகிருப்பான், போய் காப்பாற்றிருக்கலாம். பைத்தியக்காரனுங்க கைஸ். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காப்பாற்றணும். அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ பார்ட் 3ல் நம்ம தான் காப்பாற்றணும் போட்டிருக்கு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து சாப்டர் 3ல் சந்திக்கலாம். பை கைஸ்.